ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்ஸ்டன்ட் ஜிலேபி ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்கும். கடையில் செய்கிற மாதிரியே. இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சோள மாவு சேர்த்து பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக கடையில் கிடைக்கிறது போலவே இருக்கும். இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு புளிச்ச தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/4 கப்புலேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் தண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கலந்து விட வரும். இப்போ கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட எல்லோ கலர் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எல்லோ கலரோ இல்லை ஆரஞ்சு கலரோ உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் ஜிலேபிக்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்துக்கு மாவை கரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஜிலேபி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போது சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் அளவில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் அளவில் தண்ணி. 2 கப் சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது கூட ஏலக்காய் தூள் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஒரு 4லேருந்து 5 ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாகு ரொம்ப முக்கியம். ஒரு கம்பி பதத்துக்கு மேலேயும் ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னா உள்ளுக்குள்ளே இறங்காது. இந்த மாதிரி 1/2 கம்பி பதம் வந்தால் தான் உள்ளுக்குள்ளே பாகு இறங்கி நல்லா ஜூஸியாக கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். சர்க்கரை பாகு ஆறிடுச்சுன்னா கட்டி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அப்படியே இருக்கும். நான் இன்றைக்கி ஜிலேபி இந்த மாதிரி சாஸ் பாட்டிலில் செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட சாஸ் பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் பால் கவர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவரில் கூட நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சின்ன ஓட்டை போட்டுட்டு கூட நீங்கள் சுடலாம். இப்போ இது எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுடலாம். ஃபஸ்ட்டு செய்யும் போது நம்மளுக்கு ஷேப்பில் பர்ஃபெக்டாக வராது. சுட நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது சாஃப்டாக இருக்கும். நல்லா மொறுன்னு கிடச்சிரும். நல்லா 1 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா இது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீரா பாகில் போட்டு ஒரு 20லேருந்து 30 செகண்ட் போட்டுட்டு அப்படியே எடுத்து அதை சர்வ் பண்ணிக்கலாம். சுட இது சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.